शिवोऽहम् ॐ உள்வாங்குங்கள். ஆழ்ந்து கேட்பதன் மூலமாகவே இந்த சத்தியம் உயிர் உணர்விற்குள் புகுந்து உங்களுக்குள் இதை மலர வைத்து விடுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். நிமிர்ந்து அமர்ந்து முழுமையாக உள்வாங்கி இதை ஆழ்ந்து கேளுங்கள். உயிர் தான் உயிர்த்திருக்கும் காரணத்தின் குறிக்கோளை அடைவதற்கு பரமசிவ பரம்பொருள் உயிரை அடுத்தடுத்த நிலைக்கு வழிகாட்டிக் கொண்டே இருக்கின்றார். அதைதான் உயிரின் பரிணாம வளர்ச்சின்னு சொல்றோம். வேறொரு பரிமாணத்திற்குள் உயிர் செல்வது பரிணாமம். வேறு அடுத்தடுத்த பரிமாணங்களுக்குள் உயிர் செல்வது பரிணாம வளர்ச்சி. அமீபாவில் இருந்து மீனாக, மீனில் இருந்து அடுத்தடுத்து குரங்கு வரை, குரங்கில் இருந்து மனித உடல் வரை, பிறகு மகா கைலாசத்திலிருந்து உயிர் சக்தி பூமிக்குள் அன்னை பராசக்தியால் கொண்டு வரப்பட்டு மனிதன் அடுத்த நிலையிலே அடுத்த நிலை பரிணாம வளர்ச்சி அடைந்து அடுத்த நிலை பரிமாணத்திற்குள் நுழைவது சாத்தியப்படுத்தப்பட்டது. பிறகு முருகனின் மலர்ச்சி, முருகப்பெருமான் மலர்ச்சி, திருக்கையிலையிலிருந்து பூமிக்கு வந்த அடுத்த நிலை பரிணாம வளர்ச்சி. இப்பொழுது மனித இனத்தின் அடுத்த பரிமாணத்திற்குள் செல்ல வேண்டிய பரிணாம வளர்ச்சிக்கான காலம் கனிந்ததனால் அடுத்த நிலை அடுத்த பரிமாணத்திற்குள் செல்ல வேண்டிய பரிணாம வளர்ச்சியின் உயிர்கூற்றை பரமசிவ பரம்பொருள் இந்த மேனிக்குள் இறக்கி உலகத்திற்கு அளிப்பதற்காக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். உயிரை அடுத்த பரிணாமத்திற்கு உயிர் வளர்ச்சியை அடுத்த பரிணாமத்திற்கு கொண்டு செல்லுகின்ற அறிவியலை இவ்வுடலுக்குள் செலுத்தி இதன் மூலமாய் உலகிற்கு மலரச் செய்து கொண்டிருக்கின்றார் பரமசிவ பரம்பொருள். அமீபாவிலிருந்து மீன் வரை உடல் வளர்ந்தது. மீனில் இருந்து குரங்கு வரை உடலும் மனமும் சேர்ந்து வளர்ந்தது. குரங்கில் இருந்து மனிதன் வரை உடல், மனம், புத்தி மூன்றும் சேர்ந்து வளர்ந்தது. மனிதனில் இருந்து இப்பொழுது தெய்வத்திற்கு உயிர்மை, சூப்பர் கான்ஷியஸ்னஸ், ஆன்ம சக்தி மலர வேண்டும், ஆன்ம சக்தி வளர வேண்டும். அதைத்தான் இப்பொழுது பரமசிவ பரம்பொருள் செய்து கொண்டிருக்கின்றார். ஆழ்ந்து கேளுங்கள். தேவையில்லாத கதைகளை பேசி வீணடிக்க நேரம் இல்லை. முருகப் பெருமானுடைய உயிர்
பூமிக்கு வந்தபொழுது உலகத்திற்கே அமைதியை அளிக்க வேண்டிய அந்த பரம்பொருள், உலகத்திற்கே தெரிந்து கொண்டாடப்பட வேண்டிய அந்த பெரும்பிறவி ரகசியமாக நடத்தப்பட்டது. காரணம், அசுரர்களும் ராட்சசர்களும் உலகில் பேரமைதியும் உயிர் அடுத்த நிலை பரிணாம வளர்ச்சிக்குள் பரிமாணத்திற்குள் நுழைவதை விரும்பாதவர்கள் பெருந்தாக்குதல் நடத்தி உயிர் உயிர்ப்பதற்கு முன்பாகவே அழித்து விடுவதற்கான வாய்ப்பு உண்டு என்பதனால் அவர்கள் கிளப்பும் போர் பல்வேறு விதமான உயிர்ப்பலியை கொள்வதற்கான வாய்ப்புண்டு என்பதனால் அந்த நேரத்தில் தானே போரில் இறங்கி பெருமான் பரமசிவ பரம்பொருள் போர் செய்ய இயலாது, ஏனென்றால் சமாதியில் இருந்து இந்த சக்திகளை வெளிப்படுத்த வேண்டிய காரணத்தினால் மிகுந்த ரகசியத்தோடு தான் எங்கிருக்கிறோம் என்று கூட யாருக்கும் தெரியாத விதத்தில் முருகப்பெருமானை மலரச் செய்தார். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். இது எல்லாம் மீண்டும் நடப்பதை பாருங்கள். கண்திறந்து பார்த்தால் அத்துணை பேருக்கும் புரியும். நான் என்ன சொல்லுகின்றேன் என்பதும் அது இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் கண்திறந்து பாருங்கள், உங்களுக்கு புரியும். இந்த நேரத்தில் நான் ஆழ்ந்த சமாதியில் இருந்து இந்த சக்தியை வெளிப்படுத்தி இந்த ஞான மண்டலத்தை பூமிக்குள் பிரதிஷ்டை செய்ய வேண்டிய கடமையை செய்து கொண்டிருப்பதனால் நேரில் போரில் நின்று சமர் செய்து போர் செய்து காலத்தை வீணடிக்க முடியாது. அதனால்தான் எங்கிருக்கிறோம் என்று கூட யாருக்கும் தெரியாத விதத்தில் இருந்து கொண்டு இந்த மிகப்பெரிய திருக்கையிலாய ஞான மண்டலத்தை பூமிக்கு பகிர்ந்தளித்துக் கொண்டிருக்கின்றேன். மனித இனமே, உனது பரிணாம வளர்ச்சியில் அடுத்த பரிமாணத்திற்குள் செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. விழித்துக்கொள். உயிர்த்தெழுந்து ஜீவன் முக்த நிலை தாண்டி பரமசிவ நிலைக்குள் மலர்ந்து எழ வேண்டிய காலம் வந்துவிட்டது. எல்லாம் சரியாக நிறுத்தி பொருத்தி அமைத்திடுவதற்காகத்தான் 40 ஆண்டுகள் காத்திருந்தேன். இப்பொழுது காலம் கனிந்து விட்டது. வெற்றி நமதே, வெற்றி நமதே. எல்லாம் சரியாக இருப்பதனால்தான் இப்பொழுது பரமசிவ பரம்பொருள் அனைத்தையும் திருக்கையிலாய ஞானத்தை, பரமசிவ ஞானத்தை வெளிப்படுத்த துவங்கிவிட்டார். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது வீசும் ஞான பேரலையில் வெறும் எளிமையான நேர்மையான குருபக்தியோடு மட்டும் நாம் அமர்ந்திருந்தால் கூட போதும். இந்த ஞான பேரலை நம்மை கைலாயத்திற்கு கொண்டு சென்றுவிடும். லட்சக்கணக்கான பேர் பரமசிவ சக்திகளை வெளிப்படுத்தப் போகிறீர்கள். பரமசிவ ஞானத்தை வாழப்போகிறீர்கள். பரமசிவ ஞானம் பொங்கி பொங்கி உலகுக்கெல்லாம் நன்மை செய்கின்றது, செய்ய துவங்கிவிட்டது. அதனால்தான் ராட்சசர்களும் ராட்சசிகளும் அசுரர்களும் நடுநடுங்குகின்றார்கள். முருகப்பெருமான் மலரும் பொழுது சூரபத்மன் தங்கை என்னவெல்லாம் பாடுபட்டால் முருகப்பெருமான் நிகழ்ந்து விடாமல் பார்த்துக் கொள்வதற்காக. ஆனால் அதிர்ஷ்டவசமாக முருகப்பெருமான் நிகழ்ந்தருளினார். இப்பொழுதும் பேர் அதிர்ஷ்டவசமாக பரமசிவ பரம்பொருள்
இந்த பரமசிவன் ஞானத்தை வெற்றிகரமாக அளித்து விட்டது. வெற்றிகரமாக பரமசிவன் ஞானம் மலர்ந்து விட்டது. இதற்கு மேல் இதை உலகிற்கெல்லாம் கொண்டு சென்று சேர்க்க வேண்டியது மட்டுமே. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அன்றிலிருந்து இன்று வரை இதே கதைதான் நடக்கின்றது. பரமசிவன் முருகனை அவதரிக்க வைக்கும் பொழுது தேவர்களை காப்பதற்காகத்தான் அவதரிக்க வைத்தார். ஆனால் அசுரர்கள் எந்த அளவுக்கு வேகமாக முருகனை அழித்து விட வேண்டும் என்று போராடினார்களோ அதில் 10ல் 1 பங்கு கூட தேவர்கள் முன்வந்து முருகப்பெருமானை காப்பாற்றவில்லை. பயந்து நடுநடுங்கி ஓடி ஒளிந்து கொண்டு விட்டார்கள். முருகன் வளர்ந்து நம்மை காக்க வரும்பொழுது அப்ப தேவைப்பட்டால் முருகன் இந்த பிரச்சனையில சர்வைவானா வேணா போய் ஒட்டிக்கலாம். அது வரைக்கும் நாம தூரமாவே இருக்கலாம். யாருக்கு தெரியும் என்ன நடக்கும்னு. பார்வையாளர்களாக பயந்தாங்குள்ளிகள் ஓடி ஒளிந்து கொண்டு விட்டன. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். வென்றார்க்கும் வரலாறு உண்டு, தோற்றார்க்கும் வரலாறு உண்டு. பார்த்து கொண்டிருந்த பைத்தியங்களுக்கு வரலாற்றில் ஒரு வரி கூட கிடையாது. இறங்குங்கள், இறங்குங்கள் இந்த ஞானப்போரில். வென்றாலும் வரலாறு உண்டு, தோற்றாலும் வரலாறு உண்டு. வென்றாலும் கைலாசம் உண்டு, தோற்றாலும் கைலாசம் உண்டு. பரமசிவன் பக்கத்திற்கு பலமாக இறங்குங்கள் இந்த பெரும்போரிலே. பரமசிவன் ஞானத்தை உலகிற்கெல்லாம் கொண்டு சேர்ப்போம். பரமசிவ சேனையாக மாறுங்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தேவர்கள் ஓடி ஒளிந்து கொண்டதனால் தாயார் தன் சலங்கையிலிருந்து மணிகளை உருட்டிவிட நவ மணிகளும் வீரர்களாய் எழுந்து நின்று அவைதான் முருகனுக்கு தோள் கொடுத்தன. பெருமானின் ருத்ர கன்னிகைகளான கார்த்திகை பெண்கள்தான் முருகப்பெருமானுக்கு பாலூட்டி வளர்த்தார்கள். என் ருத்ர கன்னிகைகளும் என் நவவீரர்களும் தான் இப்பொழுதும் என்னுடன் நிற்கப் போகிறார்கள். என் பரமசிவ சேனைதான் என்னோடு நிற்கப் போகிறது. யாருக்காக இந்த பெரும் செயலை நான் செய்கிறேனோ அவர்கள் என்னோடு நிற்பார்கள் என்று நான் நம்பவில்லை. அன்று தேவர்கள் ஓடி ஒளிந்தது போல தேவர்களுக்காக முருகன் பிறந்தாலும் தேவர்கள் துணை நின்று காக்கவில்லை, ஓடி ஒளிந்தார்கள் தங்களை காத்துக்கொள்ள. அதேபோல் இந்துக்களுக்காக இந்த மிக பெரும் ஞானப் போரை நான் நிகழ்த்துவது உண்மை என்றாலும் இந்துக்கள் என்னோடு நிற்பார்கள் என்று நான் நம்பவும் இல்லை, எதிர்பார்க்கவும் இல்லை. என் ருத்ரகன்னிகைகளும் என் பரமசிவசேனை வீரர்களும் என்னுடன் நின்றால் போதும். அவர்கள் மூலமாக இந்த ஞான கர்ப்பத்தை மலர வைத்து பரமசிவன் ஞானத்தை உலகிற்கு அளித்து விடுவேன். அளிக்கும் பொழுது இதை விருந்துண்டு வாழ்வை வளமாக்கிக் கொள்வதற்கு வருவார்கள் இந்துக்கள். அப்பொழுதாவது வரட்டும். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். முருகன் மலர்ந்த பொழுது எது நடந்ததோ மீண்டும் அதுவேதான் நடக்கின்றது. இதை வைத்து தெரிந்து கொள்ளுங்கள். மீண்டும் முருகன் மலர்ந்து கொண்டிருக்கின்றான். அடுத்த பரிமாணத்தில், பரிணாம வளர்ச்சியின் அடுத்த பரிமாணத்தில் பரமசிவன் ஞானம் மலர்ந்து கொண்டிருக்கின்றது. பரமசிவ சேனையின் வீரர்களாய் மாற நினைப்பவர்கள் எல்லோரும் வீறு கொண்டெழுங்கள். பரம்பொருள் பரமசிவம் வாழ்க்கையின் அடுத்த பரிமாணத்திற்கான சாத்தியக்கூறை
இந்த பரமசிவன் ஞானத்தை, பரமசிவ சக்திகளை உலகிற்கு தந்துவிட்டது. அதை தன் உயிரில் வாங்கி தன்னையும் மலர்த்தி கொண்டு உலகையும் மலர்த்துவதற்கு பரமசிவ சேனைக்கு தோள் கொடுக்க தயாராக இருக்கும் வீரர்கள் புறப்படுங்கள். நான் வீர உரையாற்றவில்லை. சத்தியத்தை வாழ்வதற்கு தயாராக இருக்கும் என் சேனைக்கு அறைகூவல் விடுக்கின்றேன். என் சேனைக்கு அழைப்பு விடுக்கின்றேன். வீறு கொண்டு எழுந்து வா, காப்போம் பரமசிவன் ஞானத்தை. பரமசிவன் ஞானத்தையும் பரமசிவ சக்திகளையும் காப்போம், உலகிற்கெல்லாம் அளிப்போம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் எந்த பெரிய தியாகத்தையும் செய்துவிட வேண்டியதில்லை. சத்தியத்தை தெளிவோடு, டெல்யூஷன் இல்லாம, மாயை இல்லாம பார்த்தீர்களானால் போதுமானது. ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய கொடுமை என்ன தெரியுமா? அவனுக்கு நல்லது எதுவோ அதை வாழறது கஷ்டம்னு அவன் நம்ப ஆரம்பிக்கிறது தான். எதற்கு வேண்டுமானாலும் விடிவு உண்டு, மாயைக்கு, மயக்கத்திற்கு விடிவு இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நல்ல அறிவு மலரும் முன்பாக மாயமான சில பழக்கங்களிலே மனம் சிக்கிவிட்டு நல்ல வாழ்க்கை முறை கஷ்டம்னு நம்ப துவங்கிறது தான் மயக்கம், டெல்யூஷன். அதாவது போதை வஸ்துக்கள் எடுக்காமல் வாழ்ந்தால் ரொம்ப நாள் ஆரோக்கியமா, தெளிவா, இனிமையா வாழலாங்கிறது சத்தியம். ஆனா இந்த அறிவு நமக்கு வருவதற்கு முன்பாக சின்ன வயசுலேயே படுபாவிகள் பணத்திற்காக போதைப் பொருளை பழக்கு விடுபவர்கள் அவங்க உங்களை போதைக்கு அடிமையாக்கிட்டாங்கன்னா போச்சு. அப்ப என்ன ஆகுனா, போதைப் பொருள் இல்லாம வாழறது கஷ்டம்னு நம்ப ஆரம்பிச்சிடுறீங்க. அவ்வளவுதான். அந்த மயக்கம் வந்து விட்டால், நல்லா புரிஞ்சுக்கோங்க, நல்ல சரியான நேர்மையான வாழ்க்கை முறை கஷ்டம்னு நம்பின உடனேயே அந்த டெல்யூஷன்ல இருந்து வெளியில வர்றதுக்குள்ள, போதை வஸ்துல இருந்து வெளியில வந்து ஒரு நேர்மையான வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறதுக்குள்ள இந்த போதை வஸ்து அவனுடைய மனதையும் முதுகெலும்பையும் அரித்து விட்டு இருக்கும். அதே மாதிரிதான் சைவ உணவு. சைவ உணவு வாழ்க்கை முறை கஷ்டம்னு நீங்க நம்பிட்டீங்கன்னா போச்சு. அந்த நம்பிக்கை வர்றதுக்கு முன்னாடி, சைவ உணவு வாழ்க்கை கஷ்டம்ன்ற நம்பிக்கை வர்றதுக்கு முன்னாடியே சைவ உணவு வாழ்க்கை உங்களுக்கு அளிக்கப்பட்டு விட்டால் அதுதான் வாழ்க்கையின் வெற்றி. போதை வஸ்துக்கள் இல்லாமல் வாழ்வது கஷ்டம்ன்ற நம்பிக்கை உங்களுக்கு வர்றதுக்கு முன்னாடியே போதை வஸ்து இல்லாத வாழ்க்கை முறை உங்களுக்கு அளிக்கப்பட்டு விட்டிருந்தால் அதுதான் வாழ்க்கையில வெற்றி. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பரமசிவ பரம்பொருள் தன் 6 முகங்களையும் திறந்து, முகங்களின் 3வது கண்ணை திறந்து, நெற்றிப்பொறிகள் கலந்து 6 முக பரம்பொருளாக உயிரின் உயிர்ப்பு பூமிக்குள் வந்து விட்டது. அப்ப உட்கார்ந்த அதை ஏந்தி முருகப்பெருமானாய் மலரச் செய்து பரிமாணத்தின் அடுத்த செயலுக்குள், அடுத்த நிகழ்விற்குள் நிகழ்வதற்கு துணையாக பரமசிவ சேனையாக எழுந்து நிற்பவர்கள் மனிதர்களா? அப்போ கொஞ்சம் இல்ல, எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு, நான் என்ன பண்றது அதை வச்சுட்டு?
எனக்கு ஒரு வீடு பிளாட் இருக்கு, அதை விற்று கொஞ்சம் கடனை செட்டில் பண்ணணும். அது எப்படி நான் பண்ணுறது? எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு, படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். எனக்கு எல்லாமே கரெக்டாக தான் இருக்கு, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் உள்ள இருந்து ஒரு உற்சாகம், உள்ள இருந்து இன்ஸ்பிரேஷன் வரணும் சன்னியாசம் எடுக்கணும். அது வர மாட்டேங்குது. வரும், வெயிட் பண்ணு. வாழும் பொழுதே உடம்பில் நீரு பூசுங்கள், செத்து சுடுகாடு போய் நெருப்பை வைத்து அந்த நீரைத்தான் உங்கள் மீது பூச வேண்டும் என்று காத்திருக்காதீர்கள். வாழும் பொழுதே நீரு பூசினால் அது விபூதி. விபூதிங்கிற வார்த்தைக்கு 2 அர்த்தம் உண்டு. சக்தி, திருநீரு. செத்த பிறகு பூசப்பட்டால் அது வெறும் நீரு, சாம்பல். உதாரணங்கள் சொல்லி உற்சாகப்படுத்தி வீரதீர உரையாற்ற இப்பொழுது நேரமும் இல்லை, காலமும் இல்லை. போர் வந்துவிட்டது, ஞான போர் துவங்கிவிட்டது. பரமசிவ பரம்பொருளின் ஞானம், பரமசிவ சக்திகள், இந்த முழு விஞ்ஞானமும் பூமிக்கு வந்துவிட்டது. யாரெல்லாம் இதை வாங்கி தாங்கி தனக்குள்ளும் மலர வைத்து உலகத்தோடு பகிர்ந்து கொள்ள நினைக்கிறீர்களோ, புறப்படுங்கள் பரமசிவசேனையாக. வந்தால் உங்களோடு, வராவிட்டால் தனியாக, எதிர்த்தால் உங்களை மீறி இதை வெற்றிகரமாய் நடத்தியே தீருவேன். வந்தால் உங்களோடு, வராவிட்டால் தனியாக, எதிர்த்தால் உங்களையும் மீறி இந்த பரமசிவனின் பெரும்பணியை நடத்தியே தீருவேன். வெற்றி நாமாதே. உலகத்தின் பெருந்துக்கங்களுக்கு காரணம் கெட்டவர்கள், ராட்சசர்கள், அசுரர்கள் அதிகமாக வேலை செய்வது மட்டுமல்ல, தேவர்கள், நல்லவர்கள் செயல்படாமல் இருப்பது. கெட்டவர்கள் வேகமாக வேலை செய்வதை விட நல்லவர்கள் இயங்காமல் செயல்படாமல் இருப்பதனால்தான் உலகிற்கு மிகப்பெரிய துக்கங்கள் இழைக்கப்படுகின்றன. அசுரர்கள், ராட்சசர்கள் முழு வேகத்தில் இயங்குகிறார்கள். ஆனால் நல்லவர்கள் இயங்காதது மட்டுமல்லாது, இயங்காமல் இருப்பதை ஒரு மிகப்பெரிய தத்துவத்தாலே ஜஸ்டிஃபை பண்ணிக்கிட்டு, இயங்காமல் இருப்பதை ஆன்மீகம் என்று தன்னைத்தானே பொய்களால் நம்ப வைத்துக் கொண்டு மற்றவர்களையும் மந்தத்தன்மையிலேயே இருக்கச் செய்கிறார்கள். ஆனால் இந்த மந்தங்களை நம்பி நான் என் போரை துவக்கவில்லை. நிச்சயம் எனக்கென்று ஒரு பரமசிவசேனை உண்டு, அதை நம்பியே துவக்கினேன். நிச்சயம் வெற்றியடைந்தே தீருவேன். வெற்றி நாமாதே. ஆழ்ந்து கேளுங்கள். குறிக்கோள் புரியாதவரைதான் எந்த செயலுமே தியாகம் போல தோன்றும். அதாவது நீண்ட ஆயுளோடு நிரந்தரமான ஆரோக்கியத்தோடு வாழ்வதுதான் குறிக்கோள்னு புரியாத வரைக்கும்தான் அசைவ உணவு, மாமிசத்தை தவிர்ப்பது தியாகம் மாதிரி தோணும். ஆஹா, ஆடு மாடு பன்னி எப்படி இருக்கும், மசாலா போட்டு ஆக்கி நாக்கெல்லாம் எச்சி ஊற எப்படி திங்கலாமே. நீண்ட ஆரோக்கியத்தோடும் நீண்ட ஆயுளோடும் நீண்ட நாள் வாழ வேண்டும் என்கின்ற குறிக்கோள் புரியாதவரை
அசைவ உணவை தவிர்ப்பத அசைவத்தெல்லாம் தூக்கி போட்டு ஏன் சாமி வாழணும்? அசைவ உணவை தவிர்ப்பது பெரிய தியாகம் போல தோன்றும். எப்பொழுது நீண்ட ஆயுளோடு ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டியதுதான் குறிக்கோள்னு புரியுதோ, அசைவ உணவை தூக்கி போடுறது தியாகம் மாதிரி தோணாது. அது நேர்மை, வாழ்க்கைக்கு இன்டெகிரிட்டி, அவ்வளவுதான். மிகுந்த புத்திசாலித்தனத்தோடு மனத்தெளிவோடு வாழணுங்கிற தெளிவு வந்துருச்சுன்னா போதை வஸ்துக்களை தூக்கி போடுறது வாழ்க்கைக்கு நேர்மை, தியாகம் இல்ல. மனத்தெளிவோடு புத்தி கூர்மையோடு வாழ்வதுதான் வாழ்க்கையின் நோக்கம்னு புரியலன்னா போதை வஸ்து இல்லாம வாழறது ஏதோ பெரிய தியாகம் மாதிரி தோணும். ஆனா எப்போ மனத்தெளிவோடும் புத்தி கூர்மையோடும் வாழ்வதுதான் வாழ்க்கைன்னு புரிஞ்சிருதோ, அப்போ போதை வஸ்துக்களை துறப்பது தியாகம் இல்ல, வாழ்க்கைக்கு நேர்மை, சிம்பிள் இன்டெகிரிட்டின்னு புரிஞ்சிரும். அதே மாதிரி நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்போ பிரம்மச்சரியமும் சந்நியாசமும் உங்களுடைய டிஎன்ஏவை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லுகின்ற சக்தி மலர்ச்சி நிகழ்வதற்கு, உங்களுக்குள் பரமசிவ ஞானமும் பரமசிவ சக்தியும் மலர்வதற்கு, உங்க டிஎன்ஏக்குள்ள இந்த ஸ்பிரிச்சுவல் பவர்ஸ் மலர்றதுக்கு, கான்ஷியஸ் மியூட்டேஷன், சூப்பர் கான்ஷியஸ் மியூட்டேஷன் நடக்கிறதுக்கு பிரம்மச்சரியமும் சந்நியாசமும் தேவைன்னு புரியுதோ, அப்போ சந்நியாசம் தியாகம் மாதிரி இருக்காது. எளிமையான வாழ்க்கைக்கு நேர்மை, நம்முடைய குறிக்கோளுக்கு நேர்மை, குறிக்கோளுக்கு நேர்மை. பெருமான் பூமிக்குள்ள வந்துட்டாரு. பரமசிவ பரம்பொருள் பரமசிவ ஞானத்தையும் பரமசிவ சக்திகளையும் எடுத்துட்டு பூமிக்கு வந்துட்டார். இப்போ பொட்டியை திறந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. யாரெல்லாம் தன் உயிரை திறந்து வாங்கிக் கொள்கிறீர்களோ வாங்கிக் கொள்ளுங்கள். உயிரை திறந்து மடிப்பிச்சை வாங்கிக் கொள்கிறீர்களோ வாங்கிக் கொள்ளுங்கள். மடியேந்தி நீங்க தாங்கிற துணி சாதாரண கலர் துணியா இருந்தா நாம் போடுறதுல 10% நிக்கும், மீதி எல்லாம் போயிரும். அது காவி துணியா இருந்தா நாம் போடுறதுல 90% நிக்கும், 10% தான் போகும். அவ்வளவுதான். அதுக்கு தான் காவி, வேற எதுக்கும் இல்ல. மடியேந்தி பிச்சை கேட்டு பெருமான் அளிக்கும் இந்த பரமசிவ ஞானத்தையும் சக்தியையும் தாங்கி வாங்கும் பொழுது பிடித்து கொள்ளும் துணி காவியாயிருந்தா போடுற பிச்சை 90% மேல தங்கிரும், இருந்துரும். வெறுந்துணியா இருந்தா வடிஞ்சிரும். தங்குற துணி காவியா இருந்தா போடுற சக்தி ஆவிக்குள்ள தங்கிடும், இல்லைன்னா ஆவியாய் போயிரும். காவி உயிரை உயிர்ப்பிக்க அக்னிக்குள் நுழைவது, தான் வாழவும் உலகை வாழ வைக்கவும் நம்மை நாமே இந்த மிக பெரும் ஞான தீயில் ஆகுதியாய் அர்ப்பணித்துக் கொள்வதே காவி. பரமசிவ ஞானமெனும் பெரும் ஞான தீயில் தன்னை தானே ஆகுதியாய் அழித்துக் கொள்வதே காவி. ஆதிசங்கரர் தன் உயிருக்கு ஆபத்து எனும் பொழுது ஆபத் சந்நியாசம் எடுத்துக் கொண்டார். யாரெல்லாம் இந்து மதம் தன் உயிர் என்று நினைக்கிறீர்களோ
இந்து மதத்திற்கு ஆபத்து என்று உணருகின்றீர்களோ, உணருங்கள். இந்து மதம் உங்கள் உயிர் இந்து மதத்துக்கு ஆபத்து என்றால் இப்பொழுது உங்கள் உயிர் ஆபத்தில் இருக்கின்றது. இதை உணர்ந்தவர்களெல்லாம் ஆதிசங்கரரைப் போல் ஆபத் சந்நியாசம் எடுத்துக் கொள்ளுங்கள். இந்து மதத்தை காப்பது, சனாதன இந்து தர்மத்தை உயிரோடு வைப்பது, பரமசிவ பரம்பொருள் திருக்கைலாயத்திலிருந்து கொண்டு வந்திருக்கும் இந்த ஞானத்தை, பரமசிவ ஞானத்தையும் பரமசிவ சக்திகளையும் உள்வாங்கி உலகிற்கு அளிப்பது, திருக்கைலாயம் செய்வது என்கின்ற குறிக்கோளுக்காக இந்த பரமசிவ பேரக்னியில் தன் வாழ்க்கையை சமர்ப்பிக்கும் எல்லோரும் வாருங்கள். அவதூறு செய்பவர்களுக்கும் இந்து மதத்தையும் இந்த பரமசிவ ஞானத்தையும் தாக்குபவர்களுக்கு ஒரே பதில்: நாமே இந்த பரமசிவ ஞானத்தையும் சக்திகளையும் உள்வாங்கி உலகத்திற்கெல்லாம் அளித்து நாமும் மலர்ந்து உலகை மலர வைப்பது மட்டுமே. சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டேன். கொட்ட வேண்டிய முரசை கொட்டிவிட்டேன். ஊத வேண்டிய சங்கை ஊதிவிட்டேன். வாசிக்க வேண்டிய திருக்கைலாய வாத்தியத்தை வாசித்து விட்டேன். என் வாரிசுகளே, வாருங்கள். நாம் எல்லோரும் நித்யானந்தத்தில் நிறைந்து நித்யானந்தத்தில் மலர்ந்து நித்யானந்தமாகிட ஆபத் சந்நியாசமேற்று பரமசிவ சேனையாக மாறி பரமசிவ ஞானத்தையும் பரமசிவ சக்திகளையும் உள்வாங்கி நாமும் மலர்ந்து உலகையே மலர வைக்க புறப்படுவோம். பரமசிவ சேனை புறப்படட்டும். ஹர ஹர மகாதேவ். நித்யானந்தத்தில் மலர்ந்து நித்யானந்தத்தில் நிறைந்து நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். ஆனந்தமாக இருங்கள். நித்யானந்தம். அன்பர்களே, இன்றைக்கு சத்சங்கத்தை ஆழ்ந்த உள்வாங்கியிருப்பீங்க அப்படின்னு நம்புறோம். இந்த சத்சங்கத்தை உள்வாங்கினவாறே இப்போ சக்தி வழிபாடுக்கு தயாராகலாம். மறுபடியும் ஒரு சிறிய ரிமைண்டர். ஜனவரி 1ஆம் தேதி நீங்கள் அனைவரும் டைரக்டா அந்த பிரத்யக்ஷ பாத பூஜை, பரமஹம்ச பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம் அவருக்கு டைரக்டான பிரத்யக்ஷ பாத பூஜை செய்யக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு இருக்கின்றது. சோ உங்களுக்கு இந்த பிரத்யக்ஷ பாத பூஜை நீங்க செய்யணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா, நம்மளோட இணையதளம் ஃபார்ம் ஒண்ணு நம்ம வச்சிருக்கோம். kailasa.org/satsang. எல்லாமே லோவர் கேஸ். kailasa.org/satsang அப்படின்ற அந்த இணையதளத்திற்கு போய் நீங்கள் இந்த பிரத்யக்ஷ பாத பூஜை ஜனவரி 1ஆம் தேதி புது வருடம் ஆரம்பிக்கும் பொழுது பிரத்யக்ஷ பாத பூஜை செய்து ஒரு நன்றி உணர்வோடு பக்தி உணர்வோடு புது வருடத்தை ஆரம்பிக்கலாம். ஆரம்பித்தால் நம்ம என்ன 2020ல அச்சீவ் பண்ணணும், நம்மளுக்கு என்ன மாதிரி வாழ்க்கையில் சம்பவங்கள் நடக்கணும்னு நினைக்கிறோமோ சுவாமிஜியோட அருளால அது அப்படியே நம்ம நினைச்ச மாதிரி நடக்கிறதுக்கு ரொம்ப அதிக வாய்ப்பு இருக்கின்றது. ஆகையினால் பிரத்யக்ஷ பாத பூஜைக்கு பதிவு செய்து கொள்ளுங்கள். யார் எவ்வளவு அமௌண்ட் வேணாலும் நீங்க அந்த பிரத்யக்ஷ பாத பூஜைக்கு குரு காணிக்கையாக கொடுக்கலாம். இந்த அமௌண்ட் தான் கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நீங்க கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு எதுலையும் வேணா நீங்க பே பண்ணிக்கலாம். மேலும் விவரங்களுக்கு நீங்க kailasa.org/satsang அப்படின்ற அந்த இணையதளத்தில் நீங்க போய் உங்களை பதிவு பண்ணிக்கலாம். இப்பொழுது கைலாஷ் கோட்டியான் பவர் மேனிஃபெஸ்டேஷன் செஷன் சக்தி வெளிப்பாடுக்கான வகுப்பிற்கு தயாராகலாம். நித்யானந்தம்.
நித்யானந்தம். எல்லாருக்கும் வணக்கம். இப்போ சக்தி ஆவிஷ்கரணாக்குள்ள நம்ம நுழையலாம். நிமிர்ந்து உட்கார்ந்து சுவாமிஜிய மூன்றாம் கண்ல நினைச்சு இப்போ சத்குரு வந்தனம் சொல்லி ஆரம்பிக்கலாம். நித்யானந்தம் பரமசுகதம் கேவலம் ஞானமூர்த்திம் துவந்த்வாதீதம் ககன சதுர்த்தம் தத்வமஸ்யாதிலக்ஷ்யம் ஏகம் நித்யம் விமலமச்சலம் சர்வதி சாட்சிபூதம் பாவாதீதம் திரிகுணரஹிதம் சத்குரும் தம் நமாமி. நித்யானந்தம் அவ்வளோ ஆழமா அவ்வளோ நிதானமா நம்மளுக்கு இப்போ அந்த உயர் ஞான சத்தியம் எப்படி நித்தியத்துவம் நம்மக்குள்ள அண்ட் பிரபஞ்சத்துல இருக்கிற நித்தியத்துவம் நம்மக்குள்ளேயும் இருக்கு. அது மேலும் மேலும் நமக்குள்ள ஆழமா வாழ்க்கையா மலர்ந்ததுன்னா நம்மளும் அந்த உயர் ஞான சத்தியத்தை சக்திகளா வெளிப்படலாம் அப்படின்னு நமக்குள்ள இவ்வளோ பொறுமையா நம்மளுக்கு ஒவ்வொரு எக்ஸாம்பிள் கொடுத்து நம்ம எப்படி அந்த வெத்தலையை சாப்பிட்டா நம்மளுக்கு பயோ மெமரியா மாறும் இந்த உயர்ஞான சத்தியம் எல்லாம் அப்படின்னு நம்மளுக்கு அவரோட குருமாரனர் எப்படி கொடுத்தாரோ அந்த மாதிரி நம்மளுக்கும் தினம் இந்த உயர்ஞான சத்தியம் எல்லாம் கொடுக்குறாங்க. மேலும் மேலும் இத வாழறதுக்கு தான் நம்ம மனித உடம்பை எடுத்திருக்கோம். அது யார் சொன்னாலும் சரி, நம்ம நம்மக்குள்ள அந்த சத்தியத்தை உள்வாங்கும் போது நம்ம தான் அதை பெனிஃபிட் அடைகிறோம். அழகா ஒரு கதை சொல்லுவாங்க பகவான். அவர் பரிவராஜகம் போகும்போது ஒருத்தர் ஒரு கல்லு மேல படுத்திருந்தார். அப்போ ஒரு நிருபர் ஓடி இது என்னோட சிவலிங்கம், எப்படி நீங்க படுக்கலாம் அப்படின்னு ஓடி வந்தார். அப்போ பயங்கரமா ஆச்சரியமா இருந்தது. இந்த மாதிரி எப்படி அவருக்கு தெரிஞ்சது? நான் ஊருக்கு வெளில இருக்கிற கல்லெல்லாம் படுத்துனேன், அது சிவலிங்கம்னு அவர் ஓடி சொல்றத பார்த்தா எவ்வளவு அருமையா இருக்கு அப்படின்னு. அப்போ அவ்வளோ அவங்களுக்குள்ள அந்த திருஷ்டி இருக்கு. அவங்களுக்குள்ள அவ்வளவு தூர திருஷ்டி இருந்து பார்க்க முடியறது. அவரோட சிவலிங்கத்துல யாரோ படுத்திருக்காங்கன்னு. ஒரு சாதாரண நபர், ஒரு வில்லேஜ்ல இருக்கிற ஒரு கிராமத்துல இருக்கிறவர், அவருக்கு அவ்வளோ நம்பிக்கை இருக்கிறதுனால அவ்வளோ அழகா அந்த சத்தியம் மலர்றது. நம்ம எங்க நம்பிக்கை நம்மக்குள்ள மலர்றதோ அங்கதான் அந்த சத்தியம் எல்லாம் மலரும். எப்பவுமே நம்ம டவுட்டே பண்ணிட்டு இருந்தா நம்ம தான் அதை விட்டு விலகி போறோம். இந்த உயர்ஞான சத்தியம் எல்லாம் நமக்குள்ள மலர மலர மேலும் மேலும் நம்மளுக்கு அந்த ஃப்ரண்டல் லோப், இங்கிலீஷ்ல சொல்றாங்க, அது கூர்மையாடுறது. அந்த இன்டெலிஜென்ஸ் ரொம்ப ஷார்ப்பா இருது. அந்த எக்ஸிக்யூட்டிவ் சென்டர்னு நீங்க தேடி பார்த்தா அவ்வளோ போட்டிருப்பாங்க. அதுதான் ஹோல் பிரெயினை ஃபங்க்ஷன் பண்றது. அது ரொம்ப ஷார்ப்பா இருது. இந்த உயர்ஞான சத்தியெல்லாம் பகவான் பேசுறத உள்வாங்கினாலே போறோம், இதெல்லாம் மலர ஆரம்பிச்சிடுது. சயின்டிபிக்காவே இப்போ எல்லா டாக்டரும் இப்போ ரிசர்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏகப்பட்ட ரிசர்ச் ஆல்ரெடி ப்ரொடியூஸ் பண்ணியாச்சு. இப்போ ப்ரூஃப் இல்லாம எதையுமே நம்ம எடுத்துக்க முடியாது. அதே மாதிரிதான் இப்போ சாஸ்திர பிரமாணம் இல்லாம பகவான் எதையும் சொல்ல மாட்டார். அதே மாதிரி இப்போ நம்ம சாஸ்திர பிரமாணா உள்ள போலாம். ஒவ்வொரு சூத்ராக்கும் பகவான் அழகா நம்மளுக்கு சாஸ்திர பிரமாண, ஆப்த பிரமாண, ஆத்ம பிரமாணான்னு கொடுத்திருக்காங்க. சாஸ்திர பிரமாணா நம்ம சிவசூத்ரால இருந்து கொடுத்திருக்காங்க பகவான். ஒவ்வொரு பவருக்கும், ஒவ்வொரு சக்தி வெளிப்பாடுக்கும் எந்த சூத்ரால இருந்து எந்த விஷயத்த நம்ம உள்வாங்கும் போது நம்மக்குள்ள அந்த உயர்ஞான சத்தியம் மலர்ந்து நம்மக்குள்ள அது சக்திகளா வெளிப்படுறது அப்படின்னு கிளியரா கொடுத்திருக்காங்க. இப்போ சாஸ்திர பிரமாணா பார்க்கலாம். Power of materialization is taken from the Shiva Sutra, Sutra 1.19. Shakti sandhane sharirotpatihi. Shakti sandhane sharirotpatihi. இந்த சாஸ்திர பிரமாணால நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா, இது சிவசூத்ரால இருந்து 1.19. By aiming and fixing the self on Shakti. சுவாமிஜி அழகா சண்டியில என்ன போட்டிருக்குன்னு நம்மளுக்கு சொன்னாங்க.
சண்டில தேவி மகாத்மியம்ல எல்லாம் பிரபஞ்சத்துல இருக்கிறது, எல்லாரோடையும் உள்ள நான் உரைக்கிறது எல்லாமே தேவிதான் அப்படின்னு அழகா எடுத்து நம்மளுக்கு சொன்னாங்க. இதேதான் இங்க போட்டிருக்கு. aiming and fixing the self on சக்தி. நம்ம உலகம் பூரா வெளி உலகத்திலேயே உள்வாங்கிந்தா நம்ம எதுக்கு வந்திருக்கோமோ அதை மிஸ் பண்ணிடுவோம். இப்ப ஸ்கூலுக்கு போய் நீங்க படிக்கிறதுக்கு வந்திருக்கீங்க, அதை தவிர எல்லாம் பண்ணா அப்புறம் ஸ்கூலை மிஸ் பண்ணிட்டு பெரியவங்களா ஆன அப்புறம் ஐயோ நான் இவ்வளோ படிச்சிருக்கலாமே அவ்வளவு படிச்சிருக்கலாமே நம்மளுக்கு தோணும். அதே மாதிரிதான் இப்போ நீங்க நீங்க பண்ணலைன்னா அதுக்கப்புறம் நம்ம உயிர் போகும்போது ஐயோ இதெல்லாம் நம்ம பண்ணி வேஸ்ட் பண்ணிட்டோமே, இதுக்காக தான் நம்ம வந்தோம். மனித உடம்பே அவ்வளோ ரேரா நம்மளுக்கு கிடைக்கிறது. அந்த வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம வேற எதையோ பத்தி பேசி நம்ம வாழ்க்கையே இப்படி பண்ணிட்டோமே, எதுக்கு நம்ம வந்தோம், வாழ்க்கை எதுக்கு உயிரோட இருக்கோம், இந்த உயர்ஞான சத்தியம் எது நித்தியத்துவம்னு கத்துக்கிறதுக்காக வந்திருக்கோம். அதை விட்டுட்டு இப்போ 20 வருஷத்துக்காக வெளியில உலகத்துல என்னெல்லாம் பேசுறாங்கன்னு அதையே நம்ம வெளி உலகமே இருந்தா நம்ம வாழ்க்கைய சும்மா பொழுதுபோக்கா வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இங்க என்ன சொல்றாங்க தேவி மகாத்மியம் மாதிரி, நம்மக்குள்ள இருக்கிறது அந்த சக்தி தான் நம்ம உணரும் போது அத என்ன சொல்றாங்க, யுனைட்டிங் இன் ஒன்னஸ் வித் சுப்ரீம் பவர்ஸ். நம்மளுக்கு சக்தின்னா நம்மளுக்குள்ள ஒண்ணும் புரிய மாட்டேங்கிறது. நம்மளுக்கு புரிஞ்சது ஒரு நம்ம உடம்புல இருக்கிற மாதிரி ஒருத்தர் உடம்புல இருக்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியறது. அதுதான் நம்மளுக்கு குருமார்கள் வேணும். ஏன்னா குரு அந்த பிரபஞ்சத்துல இருக்கிறத அவருக்குள்ள அதை மேப் பண்ணிட்டார். அப்போ நம்மக்குள்ள அதை மேப் பண்ணறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்றார். அது நம்மளுக்கு வேணும். அதனாலதான் குரு எப்பவுமே நம்மளுக்கு வேணும். நேர பிரபஞ்சத்தில இருந்து அதை உள்வாங்கறதுக்கு நம்மளுக்கு தெரியல. பாத்தீங்கன்னா தெய்வமே குரு அப்படின்னு எடுத்துட்ட சில பேர் இருக்காங்க. இப்போ ராமகிருஷ்ண பரமஹம்சர் தேவிதான் குரு அப்படின்னு எடுத்துட்டு இருக்காங்க. ஆனா அது நம்மக்குள்ள நடக்கிறது ரொம்ப கடினமான விஷயங்கள். ஆனா பகவான் நம்மளோட பேசுறாரு, நம்மள ஆசீர்வாதம் பண்றாரு, தர்ஷன் தர்றாரு. அவரோட கனெக்ட் பண்றது ரொம்ப சுலபமா நம்ம கனெக்ட் பண்ண முடியும். அதனால்தான் குரு நம்மளோட உருவத்துல நம்மளுக்கு தீட்சை கொடுக்குறாங்க. அந்த பிரபஞ்சத்துல இருக்கிறத அவர் உள்வாங்கி அதை நம்மக்குள்ள மலர வைக்கிறதா ஒரு குருவோட நோக்கம். அதை தவிர வேற நோக்கம் கிடையாது. நம்மக்குள்ள இந்த ஒன்னஸ்ன்றோம், நம்ம ஆழ்ந்த அன்பு மலர்ந்து அந்த நம்பிக்கையா மலர்றது குரு கிட்ட. அப்போ குரு பாதம் தான் நம்ம வாழ்க்கை அப்படின்னு நம்ம வாழ ஆரம்பிச்சப்புறம்தான் நம்மக்குள்ள இந்த உயர்ஞான சத்தியம் நம்ம சக்திகளா வெளிப்பட ஆரம்பிக்கிறது. எப்பவுமே நம்மக்குள்ள சந்தேகத்துல இருக்கிறது இல்ல, நம்ம செல்ஃப் ஹேட்ரட், செல்ஃப் டவுட் இதெல்லாம் போக்குறது குருவால மட்டும்தான் முடியும். ஏன்னா அந்த குரு பாதத்தை பிடிச்சா எல்லா கர்மாவும் போய் நம்மக்குள்ள அந்த உயர்ஞான சத்தியம் மலர ஆரம்பிக்கும். இப்போ அந்த நித்தியத்துவம் நமக்குள்ள மலர்றதுக்கு the embodiment of which is cognized and will, அதுதான் பகவான் சொல்றார். அவர் கொடுத்துட்டார். ஆனா நம்ம அதுக்குள்ள அதை நிரந்தரமா நம்ம வைக்க வேண்டியது நம்ம பொறுப்புன்னு. அதுக்குதான் இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க, cognized and will. நம்ம ஆத்ம பலமோட என்ன வெளியில உலகத்துல நடந்தாலும் இது என் குரு. இந்த குரு எப்படி அந்த ஒரு கிராமத்துல இருக்கிறோம் அந்த கல்ல என்னோட சிவலிங்கம் அப்படின்னு நம்பினால அவன் வீட்டுல இருந்தாலும் யாராவது தொட்டா அவனுக்குள்ள அது மலர்றதோ அதே மாதிரிதான் என்ன நடந்தாலும் நம்ம குருவை நம்ம விட்டு கொடுக்க கூடாது. நம்ம குரு நம்மளுக்கு இந்த உயர்ஞான சத்தியத்தை நம்மளுக்கு மலர வைக்க போறாங்க. அதுதான் நம்மளோட நோக்கம், அவரோட நோக்கம். இதுக்கு நடுவுல வேற எந்த வார்த்தையும் நம்ம நடுவுல விடக்கூடாது. அந்த கஷ்டமோ இல்ல அந்த நம்மளோட தபஸ் எவ்வளவு தூரம் நம்மளால நம்பிக்கை இருக்கு அப்படின்னு பாப்பாரு, சோதித்து பாப்பார் சிவன். ஆனா கைவிட மாட்டாங்க. அதனால நம்ம சோதனைய நம்ம ஐயோ தப்பா புரிஞ்சுண்டு நம்ம விட்டுடக்கூடாது. அப்போ நம்ம தான் மிஸ் பண்றோம். இப்போ காக்னைஸ்ட் அண்ட் வில், நம்ம அந்த நித்தியத்துவமா நம்ம பூர்ணத்துவமா நம்ம உள்ள வாங்கினோம்னா தான் அது மலர்ந்து சக்திகளா உடனே மடும். அதுதான் சொல்றாங்க, அட் ஒன்ஸ் லென்த், பிரெத், டெப்த், டைம் அண்ட் ஸ்பேஸ்.
பகவான் சொன்னார் அந்த 5 டைமென்ஷனும் நமக்குள்ள நம்ம போக்குல அத நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ற மாதிரி, நம்ம சக்தி வெளிப்பாடு பண்ற மாதிரி அது மலரும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இன்னைக்கு மெட்டரலைசேஷன் பண்ற இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம இப்போ போஸ்ட் பண்ண போறோம். ஒவ்வொரு சக்தியும் பகவான் எவ்வளவு அழகா அந்த சக்தியை வெளிப்படுறதுக்கு நம்மளுக்கு அந்த சாஸ்திர பிரமாணம், அதே மாதிரி ஆப்த பிரமாணம், நம்மக்குள்ள ஒவ்வொரு சக்தியும் மலர மலர நம்மளோட பிரெயினும் அவ்வளோ ஹை காக்னிஷன் நம்மக்குள்ள அது மலர ஆரம்பிக்க நம்மளுக்கும் அந்த உள் நித்தியத்துவம் புரிய ஆரம்பிக்கிறது. மெட்டரலைசேஷன் நீங்க நிறைய இந்த பாலசன்ஸ் நிறைய பேர் ஈவன் சாய்பாபா பண்றத பார்த்திருப்பீங்க. வெறும் விபூதி குங்குமம் இல்ல, ஈவன் கோல்டு லிங்கம் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பகவானும் சின்ன வயசுல திருவண்ணாமலையில எல்லா விபூதி சாக்லேட்டு எல்லாமே மெட்டரலைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு அங்க இருக்கிற நிருபர் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்களும் பார்த்திருக்கீங்க, சித்த புருஷர் பாபா இந்த மாதிரி மெட்டரலைசேஷன் பண்ணிருக்காங்க. அதை தவிர நீங்க நிறைய இந்த ப்ரோக்ராம் எல்லாம் அட்டென்ட் பண்ணிருந்தீங்கன்னா பாலசன்ஸ், குருகுல் பாலசன்ஸும் இந்த மாதிரி மெட்டரலைசேஷன்லாம் விபூதி குங்குமம் மெட்டரலைசேஷன் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருப்பாங்க. இப்போ நீங்க சாட்சி பிரமாணம், இப்போ சாஸ்திர பிரமாணம் பார்த்தோம், பகவான் பண்ணிருக்காருன்னு நிறைய பேர் திருவண்ணாமலையில சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பாபா பெரிய குருமார்கள் அவங்களும் மெட்டரலைசேஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்க இந்த உயர்ஞான சத்தியத்தை உள்வாங்கி ஆழமா உங்களுக்குள்ள பகவான நினைச்சு இந்த பக்தி, இந்த நன்றி இதெல்லாம் மலர்றதுக்கு நம்மளுக்கு கத்துக்கணும். இந்த காலத்துல இதெல்லாம் ரொம்ப கடினம். இதை தவிர எல்லாமே பேசுறாங்க தவிர இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம திருப்பி திருப்பி உள்வாங்கி நம்ம தான் உள்ள மலர வைக்கணும். ஆழ்ந்த பக்தியோட ஆழ்ந்த நன்றியோட பகவானே எனக்குள்ள இந்த சக்திகள்லாம் வெளிப்படணும், அந்த நித்தியத்துவம் என்னோட வாழ்க்கையா காமிக்கணும். 18 படி கற்பரை நினைச்சு நீங்களும் இந்த சக்திகளை வெளிப்படுறதுக்கு இப்போ தயாராகுங்க. இப்போ நிமிர்ந்து உட்கார்ந்து உங்க முதுகெலும்பு, உங்க கழுத்து, உங்க தலை எல்லாமே நேர்கோட்டுல இருக்கட்டும். தியானத்துல இறங்கலாம். உங்களுக்கு இப்போ மகா வாக்கியா நான் பிளே பண்றேன். நீங்க ஆழ்ந்த தியானத்துக்குள்ள சாமி சொன்ன மாதிரி சிந்தனை பண்ணுங்க. இந்த உயர்ஞான சத்தியம் நித்தியத்துவம் நம்மக்குள்ள இருக்குன்றாங்களே, தேவி மகாத்மியம்ல இருக்குன்றாங்க, பகவத்கீதால இருக்குன்றாங்க, கிருஷ்ண பரமாத்மாவும் சொல்லியிருக்காங்க, பகவான் நம்ம நித்யானந்தரும் சொல்லியிருக்காரு. அப்போ நம்மக்குள்ள அது கண்டிப்பாக இருக்கணும். அதனாலதான் நம்ம தூங்கினாலும் சரி, முழிச்சுட்டாலும் சரி, கோமா இருந்தாலும் சரி, இல்ல சர்ஜரி நடந்தாலும் சரி, நம்மளுக்கு உடம்பு உயிரோட தான் இருக்கு. அப்போ அது உயிர் எங்கேந்து வருது, அந்த சக்தி எங்கேந்து நடக்கிறது, ஒவ்வொருத்தருக்கிட்டையும் அந்த சக்திகள் இருக்கா, எல்லாமே சிந்தனை பண்ணுங்க. அவங்க சிந்தனை பண்ணதான் உங்களுக்குள்ள அந்த சத்தியம் மலருன்றாங்க. அதனால சிந்தனை பண்றச்சே ஆழமா நீளமா அந்த மகா வாக்கியவ அஜபா ஜபாவா உயிரே மலர்ற மாதிரி உச்சரணை பண்ணுங்க. ஏன்னா அதுதான் கீ. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அந்த மகா வாக்கியவ உச்சரணை பண்றோமோ அவ்வளோ நம்மக்குள்ள அந்த உயர்ஞான சத்தியம் மலர ஆரம்பிக்கிறது. இப்போ அந்த மகா வாக்கியாவை நம்ம பிளே பண்ண போறோம். நீங்களும் ஆழமா நீளமா அந்த அஜபா ஜபாக்குள்ள மெடிடேஷனுக்குள்ள நீங்களும் இறங்கலாம், தியானத்துக்குள்ள. Commit with Paramashiva. Only He exists. Anything else is delusion. Now, sit straight. We'll enter into the process. Nityananda Paramashivoham. Nityananda Paramashivoham. Nityananda Paramashivoham.
परमशिवोऽहम् नित्यानन्द परमशिवोऽहम् नित्यानन्द परमशिवोऽहम् नित्यानन्द परमशिवोऽहम् नित्यानन्द परमशिवोऽहम् Let Paramashiva's third eye manifest in all our third eyes. Let the Amrita pour, let the Vani open up, manifest in all of us. Let Paramashiva overflow, manifest the power in all our third eye. Om Nityananda Paramashivoham. Om Nityananda Paramashivoham. Nityananda Paramashivoham. Om Nityananda Paramashivoham. Om Nityananda Paramashivoham. Nityananda Paramashivoham. Om Nityananda Paramashivoham. Om Nityananda Paramashivoham. Nityananda Paramashivoham. Om Nityananda Paramashivoham. Om Nityananda Paramashivoham. Let Paramashiva's third eye manifest in all our third eyes. Let the Amrita pour, let the Vani open up, manifest in all of us. Let Paramashiva overflow, manifest the power in all our third eyes. Om Nityananda Paramashivoham. Om Nityananda Paramashivoham. Nityananda Paramashivoham. Om Nityananda Paramashivoham. Om Nityananda
Shivoham. Nityananda Paramashivoham. 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 Let Paramashiva's third eye manifesting all our third eyes. Let the Amrita pour, let the Vani open up, manifest in all of us. Let Paramashiva overflow, manifest the power in all our third eyes. Nityananda Paramashivoham. 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 Nityananda
परमशिवोऽहम् नित्यानन्द 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 परमशिवोऽहम् Let Paramashiva's third eye manifest in all our third eyes. Let the Amrita pour, let the Varni open up, manifest in all of us. Let Paramashiva overflow, manifest the power in all our third eyes. Nityananda Paramashivoham. Nityananda Paramashivoham.
பரமசிவோகம். ஓம் நித்யானந்த பரமசிவோகம். ஓம் நித்யானந்த பரமசிவோகம். Let Paramashiva overflow, manifest the powers in all our third eye. Om Nityananda Paramashivoham. Om Nityananda Paramashivoham. Paramashivoham. Om Nityananda Paramashivoham. Om Nityananda. இப்போ நீங்க உங்களுக்குள்ள அந்த உயர்ஞான சத்தியம் சக்திகளா மலர்ந்ததுக்கு நீங்க அத இந்த கைலாஷ் கோட்டியார் மேனிஃபெஸ்டிங் பவர்ஸ் இந்த பேஜ்ல நீங்க ஷேர் பண்ணலாம். எல்லாமே நீங்க சுவாமிஜியோட லீலையெல்லாம் நம்ம ஷேர் பண்ண மற்ற பேருக்கு இந்த நம்பிக்கை, இந்த செல்ஃப் டவுட் எல்லாம் போய் நம்பிக்கை ஆழமா பக்தியும் ஞானமும் வாழ்க்கை முறையா திருப்பி நாயனமாரெல்லாம் இருந்த மாதிரி நம்ம வாழ்க்கையும் மலர ஆரம்பிச்சிடும். எப்பவுமே ஒரு நல்ல சக்தி இருக்கும்போது தீய சக்தி வரதான் வரும். ஆனா தீய சக்தி நம்ம வாழ்க்கையா மாறிடாம நம்ம தான் பாத்துக்கணும். அதுக்குதான் இந்த பவர் மேனிஃபெஸ்டேஷன் சக்தி ஆவிஷ்கரணா கொடுத்துருக்காங்க. இப்போ இதெல்லாம் நம்ம ஷேர் பண்ணும்போது நம்மக்குள்ள அந்த செல்ஃப் டவுட் எல்லாம் போய் ஆழமா நம்மக்குள்ள அது மலர ஆரம்பிக்கும். நம்ம ஒண்ணு நம்புறோம்னா அதை போய் 4 பேருக்கு நம்ம சொல்லுவோம். அப்போ நம்ம நம்பிக்கை இன்னும் ஆழமா பதியும். ஏன்னா அவங்க 4 பேர் 4 கொஸ்டின் கேட்கும் போது நம்ம அதை ஆழமா சிந்தனை பண்ணி அப்போ பதில் சொல்லும் போதுதான் நம்மக்குள்ள அந்த பக்தி ஆழமா இருது, நம்பிக்கை ஆழமா இருது. அதே மாதிரி நீங்க இந்த ஃபேஸ்புக் குரூப்ல ஷேர் பண்ணி இந்த பேஜ எல்லாரோடையும் நீங்க ஷேர் பண்ணலாம். உங்களுக்குள்ள எப்படி இந்த சக்திகள்லாம் மலர்றது, எப்படி இது நிஜம், 3ஆம் கண்ணு நிஜம், பரமசிவம் நிஜம். நம்ம சுவாமிஜி அத சயின்டிபிக்காவும் ப்ரூவ் பண்ணியாச்சு. எல்லா சக்தி வெளிப்பாடும் இவ்வளோ ஆயிரக்கணக்கா தினமும் பண்றாங்க. இதுக்கு மேல என்ன ப்ரூஃப் வேணும்? அவங்க ப்ரூஃப் இல்லாமயே மீடியா இவ்வளவு பேசும்போது நம்ம இவ்வளவு ப்ரூஃபோட நம்ம பேசுறோம். எது உங்களுக்கு ஆழமா பதிய போறதுன்னு நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இப்போ குருகுலம் குருகுலம்னு பகவான் நடத்துறாரு. அந்த குருகுலத்துல நீங்க என்ரோல் பண்ணலாம். tinyurl.com enlighten kids. அதே மாதிரி ஆச்சாரியா உங்களுக்கு குழந்தைங்களோட இந்த சக்தி வெளிப்பாடெல்லாம் உங்களுக்கு பண்ணணும்னு இருந்ததுன்னா நீங்க இந்த ஆச்சாரியால ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஜஸ்ட் 3 மணி நேரம் வாரம் உட்கார்ந்து அதுங்களுக்கு இந்த உயர்ஞான சத்தியம் கதைகள், நம்ம புராண கதையெல்லாம் சொல்லி இந்த சக்தி வெளிப்பாட பகவான் கொடுக்கிற தீட்சைய நம்ம சக்தி வெளிப்பாடா அவங்கள பண்ண வைக்கிறோம்.
அதே மாதிரி குழந்தைங்களை வந்து இந்த குருக்குள்ள போடுறதுனால அவங்களுக்கு இன்டெகிரிட்டி, ஆத்தென்டிசிட்டி, நம்ம ஸ்ரத்தை இதெல்லாம் கத்துத்தரும் போது நமக்குள்ள என்ன மலரணுமோ, அந்த குழந்தைக்குள்ள என்னெல்லாம் மலரணுமோ ஞான சத்தியம் சின்ன வயசுலயே மலர்ந்ததுன்னா அவங்களுக்கு வாழ்க்கை பூரா அது பெரிய நம்பிக்கையா இருக்கும். மேலும் மேலும் அந்த கஷ்டத்துல துயரத்துல அவங்க இருக்க வேண்டாம். இப்போ பரமசிவம் ப்ரோக்ராமுக்கு இப்போ ஆரம்பிக்க போறது. நம்ம எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பகவானோட தர்ஷன் கிடைக்க போறது. அந்த திவ்ய ஷரீரிலேருந்து நம்மளுக்கு தீட்சை கொடுக்க போறாங்க. அத்தனை உயர்ஞான சத்தியம் கொடுத்து அந்த அச்சாவதாரா இருக்கிற கடவுள்லாம் வந்து நம்மளுக்கு எப்படி பகவான் சொன்னாரோ 18 படி கருப்பரோ அந்த மாதிரி ஒவ்வொரு பகவானும் நம்மளுக்கு வந்து நம்மக்குள்ள அந்த அவ்வளவு கோடி கடவுள் இருக்கார், நம்மக்குள்ள அந்த கடவுள் எல்லாம் இருக்காருன்னு நம்மளுக்கு புரிய வச்சு அதெல்லாம் சக்தி வெளிப்பாடா பண்ணி இத வாழ்க்கை முறையா நம்மளுக்கு புரிய வச்சு நம்ம அந்த ஜீவன் முக்தி வாழ்க்கைய வாழலாம் அப்படின்னு சொல்லி நம்மக்குள்ள இருக்கிற நோய் எல்லாம் போய் கவலையெல்லாம் மாறி நம்ம அந்த ஜீவன் முக்தி நிலையில வாழ முடியும்னு பகவான் காட்டுறாரு. புத்தர் இருக்கும்போது நாடே அவரை சப்போர்ட் பண்ணுது. அதனால 10,000 ஜீவன் முக்தர் வாழ்ந்தாராம். இங்க வந்து இந்த போராட்டத்துல கூட பகவான் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாரு. நம்ம புத்திசாலித்தனமா எதை பிடிக்கணும்னு நம்ம தான் புத்திசாலித்தனமா இருந்து அது சக்தி வெளிப்பாடுதான் நிஜம். சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணியாச்சு, வேத ஆகமார்ல இருக்கு. அதனால இப்போ பரமசிவம் ப்ரோக்ராம்ல நம்ம கலந்துண்டு நம்ம அந்த ஜீவமுக்தரா ஆறதுக்கு தான் பகவான் வந்து இத்தனை கஷ்டத்திலையும் நம்மளுக்கு திருப்பி திருப்பி கொடுக்குறாங்க. இதை நம்ம புரிஞ்சுண்டு நம்ம வாழ்க்கையா நம்ம மாத்தினோம்னா நம்ம வாழ்க்கை மலர ஆரம்பிக்கும். எத்தனையோ பேர் அவ்வளவு மலர்ந்திருக்காங்க, ஏகப்பட்ட வாட்டி பண்ணியிருக்காங்க. ஆனா மேலும் மேலும் அவங்க இப்போ அருமையா இருக்காங்க உலகத்துல. அதே மாதிரி நம்மக்குள்ளயும் இந்த ஜீவன் முக்தி எல்லாம் மலர்ந்ததுன்னா நம்ம வாழ்க்கையும் அருமையா இருக்கும். எப்போ சக்தி ஆவிஷ்கரணம் நடந்தாலும் எல்லாத்தையுமே குரு பாதத்துல சரண்டர் பண்ணிடணும். இப்போ இந்த சக்தி வெளிப்பாடையும் நம்ம உயர்ஞான சத்தியம் சுவாமிஜி கொடுத்த நம்மக்குள்ள கிளிக் ஆனதையும் எல்லாமே சுவாமிஜியோட கமல பாதத்துல நம்ம இப்போ சரண்டர் பண்ணிடலாம். சுவாமிஜிய வந்து ஆழ்ந்து நன்றியோட அந்த பக்தியோட இது வாழ்க்கை முறையா எனக்கு புரியணும், இந்த உயர்ஞான சத்தியம் நித்தியத்துவம் நம்மக்குள்ள மலர்ந்து அது நான் வாழ்க்கையா வாழ ஆரம்பிக்கணும்னு ஆழ்ந்து பக்தியோட நன்றியோட நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்குள்ளயும் மலர ஆரம்பிக்கும். இப்ப அத சொல்லி நீங்க நிமிர்ந்து உட்கார்ந்து இப்ப பூர்ணத்துவம் சொல்லி இந்த செஷனை முடிக்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத் சத். சர்வம் பகவதே ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம் பாதுகா அர்ப்பணமஸ்து. ஓம் நித்யானந்தம். நித்யானந்தம். பகவானுக்கு நன்றி, எல்லாருக்கும் நன்றி. ஒவ்வொருத்தரும் கலந்ததுக்கு கண்டிப்பாக இங்கிலீஷ் சத்சங்க்கு கண்டிப்பாக உங்க வீட்டுல இருக்கிற எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க. அதுதான் நிஜம், அதுதான் நித்தியம். அத ஆனந்தமா நம்ம செலிப்ரேட் பண்றதுக்கு தான் நம்மளும் வந்திருக்கோம். அப்பதான் அந்த ஆனந்த கழிப்பு உங்களுக்குள்ளேயும் நடக்கும். நம்ம எல்லாருக்கும் இன்னைக்கு நடந்த மாதிரி எல்லாரும் கூட்டிட்டு வாங்க, அவங்களுக்குள்ளேயும் நடக்கணும். நித்யானந்தம். நன்றி, வணக்கம்.